இன்றைக்கி ஸ்வீட் பலா பூரி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். மைதா மாவு வச்சு எண்ணெய் டீப் பண்ணி எடுக்க போகிறோம். செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸாக செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதையே நம்ம இப்போது மாவு கூட டீப் பண்ணலாம். நம்ம இப்போ 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன கப்பு தான். நான் அளவாக செய்கிறதுனால உங்களுக்கு காமிக்கிறேன். சர்க்கரை 1 ஸ்பூன், 1 கரண்டி போட்டால் போதும். பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு படுத்துக்குங்க. நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணலாம். மாவு மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்குன்னா. இந்த அளவுக்கு கெட்டி பதத்தில் வேணும். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். சூப்பராக வெந்துருச்சுங்க. பலாப்பழ பூரி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஆச்சு. பலாப்பழம் அதிகமாக சாப்பிட்றது திகட்டும். நமக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்க எல்லாருமே பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது. நீங்களும் செய்யுங்க. சிம்பிளான ஈஸியான குயிக்காக செய்ய வேண்டியது தான். இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.